வெல்கம் டு ஜெய் அஸ்ட்ரோ தமிழ். கடகராசிக்காரங்களுக்கு இந்த வார ராசி பலன். இந்த வாரம் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் பிப்ரவரி 7ஆம் தேதி வரையிலான ராசி பலன். உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறதுனால இந்த வாரம் நீண்ட பயணங்கள், வெளியூர் பயணங்கள் இருக்கும். கொஞ்சம் செலவுகளும் அதிகரிக்கும். தனிமையை விரும்பி செல்வீங்க. ஆன்மீகத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும். கோவில்களுக்கு யாத்திரை போகக்கூடிய அமைப்பு இந்த வாரத்தில் இருக்குது. தேவையில்லாத செலவுகளும் வரும். இந்த வாரம் தேவையில்லாத செலவுகளுக்கு உண்டான அமைப்பு இந்த வாரம் இருக்குது. உறவினர்கள் வருகையினால் செலவுகளும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அதே போல் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறதுனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சில பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும். ஈகோ பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறது பார்த்துக்கோங்க. அதே போல் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. சுக்கிரன் 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால பெண்களால் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. பெண்களால் உதவிகளும் கிடைக்கும். ராகு உங்கள் வீட்டுக்கு 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால வாழ்க்கையில் திடீர் மாற்றங்கள் வரும். மறைமுகமாக இருந்த விஷயங்கள் வெளியில் தெரிகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை ராகு வெளியே கொண்டு வருவார். தேவையில்லாத செலவுகளும் ராகுனாலேயும் உங்களுக்கு ஏற்படுறதுனால இந்த வாரம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். உடல் நலத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. மருத்துவ செலவு கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரம் இருக்குது. அதே போல் வண்டி வாகனங்களில் போக வர இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஆரம்பத்தில் உங்களுக்கு அதிக டென்ஷனும் மன உளைச்சலையும் கொடுத்தாலும் வார மத்தியிலிருந்து இறுதி வரைக்கும் உங்களுக்கு நல்ல திடமான மனநிலையை கொடுத்து தைரியமாக இருப்பீங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபகரமான அமைப்பாக தான் இந்த வாரம் இருக்குது. பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு நடந்துக்கிறது உங்களுக்கு நஷ்டம் இல்லாமல் போகிறதுக்கு உண்டான அமைப்பை கொடுக்கும். பணவரவு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஆனால் குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. குடும்பத்தாரோட ஆதரவு உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த வாரம் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு உண்டான அமைப்பு உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. தூக்கம் கொஞ்சம் கம்மியாக வரும். மன அழுத்தம் இருக்கும். ஜீரண பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கோங்க. ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீண்ட தூர பயணமாக செல்ல வேண்டிய கோயில்களுக்கு போக வேண்டிய